அண்ணா திமுக தொண்டை ரத்தத்தை வியர்வையா சிந்தி உழைச்சி எம்எல்ஏ ஆக்குனாங்க. அண்ணா திமுக மந்திரி ஆச்சு. நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு தெரியுமா? திரு ரகுபதி அவர்களே, எங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஊழல் செஞ்சாருன்னு சொல்லிக்கிறீங்க. நான் நீதிமன்றம் போய் நிரபராதி என்று மக்கள் முன் நிற்கிறேன். உங்க கட்சி மந்திரி அப்படியே இருக்கிறாங்க. வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க. வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. என் மீது இதே திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வழக்கு பண்றதுல வழக்கு போட்டாங்க. நான் வழக்கை சந்திச்சேன். யார் வழக்கு போட்டாங்களோ அவையில திரும்ப போறாங்க. நான் முடியாது. இதுவரைக்கும் என் மீது தவறா மக்களிடத்திலே அவதூறு பிரச்சாரத்தை பண்ணிக்கிறீங்க. அதனால நான் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறேன்னு நீதியரசர் சொன்னார். வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்க. நீங்க எங்க நடத்துறீங்கன்னா அவர் வாபஸ் வாங்கலாம். ஆனா சட்டமன்றத்தில் பேசி பதிவாகிருக்குது. வெளியில பேசி மக்களிடத்தில் தவறான எண்ணத்தை என் மீது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நான் நீதிமன்றத்தில் நான் வழக்கை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு சந்தித்து நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன்.